வணக்கம். மூவாவின் தங்கைக்கு கடிதம் 3. அதற்கு முன் ஆதவ தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள தங்கைக்கு, முன்னோரின் வாழ்க்கை பற்றி பல கேள்விகளை கேட்டிருக்கிறாய். முன்னோரின் வாழ்க்கையை கண்மூடி பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். காலம் மாறிவிட்டது. காலம் மாறுதலுக்கு ஏற்ப சூழ்நிலையும் வாழ்க்கையும் மாறி அமைந்துள்ளன. அவற்றை உணராமல் பழையபடியே வாழ விரும்புவதால் அறியாமை. பழமையில் நல்லவை எவை, வாழ்க்கைக்கு அடிப்படையானவை எவை என்றும் பின்பற்ற தக்கவான உள்ளவை எவை, இவ்வாறு ஆராய்ந்து இன்றியமையாத நல்லவற்றை மற்றும் போற்றினால் போதும். முன்னோர் எல்லாருக்கும் அடிமையுணர்ச்சியே இருந்தது என்று கூற முடியாது. அவர்களின் பலருக்கு உரிமையுணர்ச்சி இருந்தது. பெண்கள் எல்லோரும் அடிமைகளாகவே நடத்தப்பட்டார்கள் என்றும் கூற முடியாது. சங்க இலக்கியம் பெண்கள் பலர் உரிமையோடு வாழ்ந்த நிலைமையை தெரிவிக்கிறது. பெண்ணுக்கு கல்வி கூடாது, பெண் புத்தி பின் புத்தி, பெண் அறிவென்பது பெரும் பேதமைத்தே என்ற புன்மொழிகள் பிறந்த சூழ்நிலையில் பெண் அடிமை இருந்தது என்று கூறலாம். அது இந்த காலத்திலும் மூலை முடுக்குகளிலும் இருந்து வருகிறது. பொதுவாக கூறுகிறேன், எங்கெல்லாம் தோல் வலியை விட நெஞ்சின் திட்பம் பெரிதாக போற்றப்படுகிறதோ, எங்கெல்லாம் வாள் வலியை விட சொல்லின் செம்மை சிறந்ததாக போற்றப்படுகிறதோ, அங்கெல்லாம் நாகரிகம் உண்டு. அத்தகைய நாகரிகம் நிலவும் இடங்களிலே உரிமை, ஆண் உரிமை, பெண் உரிமை எல்லாம் நிலவும் இடங்கள். அந்த நாகரிகம் இல்லாத நிலையே அடிமைத்தன்மை மிக்க நிலை. அது பழங்காலத்திலும் ஓர் அளவு உண்டு, இக்காலத்திலும் ஓர் அளவு உண்டு. அந்த கால நிலையை ஒட்டி இல்வாழ்க்கை சீராக நடைபெறுவதற்காக முன்னோர்கள் சில திட்டங்கள் அமைத்தனர். ஆண் உடல் வலிமை மிகுந்தவனாக ஆகையால் அவன் வெளியுலகில் அலைந்து பொருள் தேடுக என்று அமைத்தனர். பெண் உடல் வலிமை குறைந்தவள், ஆக்க வேலையில் ஆர்வம் நிறைந்தவள் ஆதலால் வீட்டிலிருந்து அமைதியை காத்து வருக என்று அமைத்தனர். அலைவுக்கு ஏற்றது ஆண் உடல், அமைதிக்கு உரியது பெண் உடல் என்று அவர்கள் வகுத்த முறை இயற்கையோடு இணைந்த முறையாக இருந்தது. அதற்கேற்றவாறே ஆண் வயதில் மூத்தவனாக இருக்குமாறு, பெண் இளமையானவளாக இருக்குமாறு ஏற்படுத்தினர். இந்த ஏற்பாட்டில் தவறு காண முடியவில்லை. இன்றைக்கும் உலகில் பெரும்பான்மையோர் இத்தகையதை போற்றி வருகிறார்கள். இக்கால விஞ்ஞான முன்னேற்றத்தின் பயனாக உடல் வலி மிகுதியாக இல்லாமலே பொருள் தேட முடியும். இயந்திரங்களை கொண்டே தொழில்களை செய்து முடிக்க இயலும். ஆதலில் இன்றைய நிலையில் பெண்ணும் வெளியுலகத்தில் கடமைக்கு ஏற்றவளாக இருக்கிறாள். பழைய குறை மாறுதலுக்கும் இடம் உள்ளது. இவ்வாறுதலும் மாறுதலுக்கு இடம் அமைத்த பிறகும் இயற்கையை முழுவதும் வென்று விட்டதாக கூற முடியாது. வீட்டிலிருந்து கடமையை பலவற்றை செய்ய வேண்டியவளாக பெண் செய்யத்தக்கவளாக அமைந்துள்ளாள். பெண்ணே என்றும் கூறும் நிலை இன்று உள்ளது. எப்படி மாறினாலும் மாறட்டுமே, வீட்டுக்கு வெளியே சென்று தொழில் செய்துவிட்டு திரும்பும் நிலையிலே ஆனாலும் சரி, அல்லது வீட்டுக்குள்ளேயே இருந்து குடும்ப பொறுப்பை மேற்கொள்ளும் நிலையிலே ஆனாலும் சரி, கணவனோடு ஒரு வீட்டில் நெடுங்காலம் வாழ்வதனால் முன்னோர்களின் அறிவுரை பயன்படும். எந்த நிலையிலும் பயன்படும். இந்த 2 நிலையை மட்டும் கூறி நின்று விடவில்லை. எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளாமலே நட்பு கொண்டு வாழும் ஆண் பெண் வாழ்க்கை மிகுதியாகும் போல் தெரிகிறது. அந்த 3ஆம் நிலை வந்தாலும் நெடுங்காலம் அன்பை வளர்த்து வாழ்வதால்தான் அவர்களுக்கும் அந்த அறிவு பயன்படும். வாழ்நாள் வரையில் மாறாத அன்புடன் ஒரு நெறியாக வாழும் வாழ்க்கையைத்தான் முன்னோர்கள் கற்பு என்று சொன்னார்கள். பொருளாதார, அரசியல், சமூக துறைகளில் எவ்வளவு மாறுதல் ஏற்பட்டு ஆண்கள் உலகம் குழம்பிய போதிலும் உண்மை நட்பு என்பது ஒரு சிலருக்குள் இருந்து வருகிறதல்லவா? பெண்கள் எவ்வளவு முற்போக்கு எய்தினாலும் அன்புருவமான தாய்மை என்பது ஒன்று அழியாமல் இருந்து வருகிறதல்லவா? அவை போல் இல்வாழ்க்கையில் எவ்வளவு மாறுதல் ஏற்பட்ட போதிலும் கற்பு என்பது ஒன்று சிலரிடையே இருந்து வரும். முன்னோர்களின் நெறி அந்த சிலருடைய வாழ்க்கையிலாவது காணப்படும் என்று நம்புகிறேன். முன்னோர்களின் பழக்க வழக்கங்கள் அடியோடு மாறிப்போகலாம். மாறுவது இயற்கையாகும். ஆனால் நெறி என்று ஒன்று உள்ளது, மாறாது. முன்னோர்களின் அறிவுரை என்ன? இல்வாழ்க்கையில் தியாகம் வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒருவரிடத்தில் குறை இருக்கலாம். அந்த குறையை கடந்து மற்றவர் அன்பு செலுத்த வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்து கூறி திருத்த முயலலாம். உரிமையோடு போராடலாம். அப்போதும் அன்பு மாறக்கூடாது. இவைகளில் தவறு என்ன? குறை இல்லாதவர்களை உலகில் காண முடியாது. ஆகவே கணவனும் மனைவியும்
குறைகளுக்கு இடையே வாழ்க்கை நடத்தி தீர வேண்டும். குறைகளை கண்டவுடன் உரிமை பேச்சு பேசுவதில் பயன் என்ன? இன்னொன்று எண்ணி பார்க்கலாம். கருத்துக்களிலும் பண்புகளிலும் முழுவதும் ஒத்தி இருப்பர் இருவர் திருமணம் செய்து கொண்டதாகவே வைத்து கொள்ளலாம். அதன் பிறகு அவர்களின் கருத்துக்களும் பண்புகளும் மாறாமல் அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தொழில் செய்பவராக இருக்கலாம். அல்லது கணவன் வெளியே தொழில் செய்து மனைவி வீட்டை பொறுப்பாளராக இருக்கலாம். எப்படியும் இடம் வேறு, தொழில் வேறு, சூழ்நிலை வேறு, பழகும் ஆட்கள் வேறு வேறு. இவ்வாறு வேறுபடும் இடம், தொழில் முதலியவைகளால் கருத்துக்களிலும் பண்புகளிலும் சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்படும். தவிர முதலில் ஒத்த அறிவு இருந்த போதிலும் பிறகு படிப்படியே அறிவு வளர்ச்சியில் வேறுபாடு காணப்படும். எது இல்லை என்றாலும் உடல் வளர்ச்சியில் வேறுபாடு இருந்தே தீரும். அதன் காரணமாக பண்புகளின் மாறுதல் ஏற்படக்கூடும். ஆகையால் எல்லா வகையிலும் ஒத்திருப்பர் இருவர் மனம் செய்து கொண்டாலும் அவர்கள் இறுதியில் அவ்வாறு இருக்க முடியாது. அந்நிலையில் அவர்கள் ஒத்த உரிமை பற்றி வெறும் பேச்சு பேசுவதால் பயன் என்ன? தொடக்கத்திலிருந்தே மாறாத அன்பு நெறியை நம்பி போற்றி விட்டு கொடுக்கும் கலையை கற்கலாமே. இந்த கலையை கற்க முடியாத காரணத்தால் இக்காலத்தில் மனமுறிவு மிகுந்து கொண்டு போகிறது. மனமுறிவு அதைவிட வேகமாக பெருகி கொண்டே போகிறது. அஞ்சாமை உள்ள செல்வர் சிலர் மட்டும் மனமுறிவு தேடிக்கொள்ள முடிகிறது. மற்றவர்கள் என்ன செய்வது? செல்வம் இல்லாத காரணத்தாலும் பெயர் பெருமை மானம் முதலியவற்றிற்காக அஞ்சும் காரணத்தாலும் பெரும்பாலோர் மனமுறிவு தேட வழியற்றவர்களாய் மனமுறிவோடு நின்று காலம் கழிக்கிறார்கள். மனமுறிவு தேடிக்கொள்கிறவர்கள் இரண்டாவது வாழ்க்கையில் குறைவற்ற உரிமை நிலையை பெற முடிகிறதா? அதுதான் இல்லை. முதல் மனைவியை மேலானவள் என்று ஏங்குகின்ற கணவன்மார்களும் முதல் கணவனை நினைத்து கண்ணீர் விட்டு இறங்குகின்ற மனைவியாரும் மேற்கு நாடுகளில் உண்டு. இந்த அனுபவத்தின் பயனாக எல்லோரிடத்திலும் இப்படி ஏதேனும் குறை இருக்கும் போல் தெரிகிறது என்ற ஞானம் பெறுகின்றார்கள். விட்டு கொடுக்கும் கலையை கற்றுக்கொண்டு வாழ முற்படுகிறார்கள். இந்த நல்லறிவு முதலில் நடந்த வாழ்க்கையில் இருந்திருந்தால் இவர்கள் மனமுறிவு தேடியிருக்க மாட்டார்கள். ஆனால் என்ன செய்வார்கள்? பட்டால்தான் அறிவு வளர்கிறது. படாமலே அறிவு பெறும் வழி நம் முன்னோர்கள் வகுத்த வழி. வாழ்க்கையிலேயே ஒரு பண்பாட்டை வளர்த்து அதை நம்பும்படியாக செய்திருக்கிறார்கள். உரிமைக்கு முதலிடம் கொடுத்தால் வெறுப்பு வேறொன்றும் என்றும் அறிந்தும் கடமையை வற்புறுத்தினார்கள். ஒரு கால் வெறுப்பு தோன்றினாலும் அன்பின் துணை கொண்டு அதை முளையிலேயே கிள்ளி எறியுமாறு செய்தார்கள். இளையதாக முள்மரம் கொள்க என்பது இந்த நெறி. அந்த முள்மரம் கால் ஏறிய பிறகு கோடரி கொண்டு கை நோக வெட்டி எறிவது மேற்கு நாட்டு நெறி. மனமுறிவை மேற்கு நாடு நெறி என எள்ளி பேசி நம்மை பற்றி பெருமை கொள்வதில் பயனில்லை. நம் நாட்டில் இன்றுள்ள பெருமை கொள்ளத்தக்கதாக இல்லை. இங்கே மனமுறிவு வளர்ந்து கொண்டே போகிறது. நம் நாட்டில் படித்தவர்கள் பலர் பழைய நெறிமுறையிலும் நம்பிக்கை இல்லாமல் மேற்கு நாட்டு புது வழியையும் மேற்கொள்ளாமல் இரண்டும் கெட்டவர்களாக திரிகிறார்கள். அவர்களை பற்றி நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. உலகம் திருந்துவது இருக்கட்டும். முன்னே நீ உன் நெறியை வகுத்துக்கொள். பழைய நெறியா புதிய வழியா என்று இரண்டில் ஒன்றை உறுதிப்படுத்திக்கொள். நீ பழைய நெறியை போற்றுகிறவளாய் என்று எனக்கு தெரியும். அதில் பிடிவாதமாய் நின்றுவிடு. கொள்கைகளை பொறுத்தவரையில் பிறருக்கு தீங்கு இல்லாத போது நம் உறுதி நமக்கு பெரு நன்மையை விளைவிப்பது திண்ணம். காந்தியடிகள் போன்ற பெருமக்கள் கொள்கைகளில் பிடிவாதமாய் இருந்த காரணத்தால் உலகிற்கு நன்மை செய்தார்கள். தாங்களும் உயர்ந்தார்கள். ஆகையால் கொள்கைகளில் நெறிகளில் உறுதி நல்லது. ஆனால் பிறரிடம் கொள்ளும் விருப்பு வெறுப்புகளில் பிடிவாதம் காட்டாதே. இதில் பிடிவாதம் பெருந்தீங்கு உண்டாக்கும். பெண்கள் பிடிவாதத்தனமானவர்கள். நினைத்ததை முடிக்காமல் விடமாட்டார்கள் என்று பழி சொல் இருக்கிறது. நீ அதை மாற்றிவிடு. அன்புக்காக விட்டு கொடுப்பவர்கள் பெண்கள் என்பதை உன் வாழ்க்கையில் புலப்படுத்து. பிறர் மனம் நோக நடந்து கொள்வதில் பிடிவாதமாய் இராதே. அன்பு வளரட்டும், அன்பு வாழட்டும் என்று தோற்று போய்விடு. இப்படி தோற்று போவதால் ஒரு கெடுதியும் இல்லை. ஒன்றையும் இழந்து விடுவது இல்லை. வேண்டுமென்றே தோற்றுப்பார். மனதில் முனைப்பு அடங்கிவிடும். ஒரு தீமையும் இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ துறைகளில் சோதனைகள் செய்து செய்து பார்த்து தெரிந்து கொள்கிறோம். இப்படி அன்புக்காக தோற்று போவதில் பயிற்சி பெற்றால் என்ன? எத்தனையோ புட்டி மருந்துகளை சாப்பிட்டு பார்ப்பவர்கள் நெடுங்காலமாக அனுபவத்தில் இருந்து வந்த பழைய மருந்து ஒன்றை உட்கொண்டு பார்த்தால் என்ன? அல்லது உலகமெல்லாம் போற்றும் மருத்துவர் ஒருவர்
சொல்லும் அறிவுரை என்று தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உலகம் போற்றும் மருத்துவர் மனநோய் மருத்துவர் திருவள்ளுவர். அவர் சொல்கிறார், ஒப்பு அல்லாதவரிடத்திலும் தோற்று போவதே சான்றோரின் தன்மை என்கிறார். அவருடைய அறிவுரையை கண்மூடி தன்மையோடு ஏற்றுக்கொள்வதில் தீமை ஒன்றுமில்லை. பல தலைமுறைகளாக உலகம் பின்பற்றி நன்மை கண்டு நற்சான்று அளித்து போற்றிய முறை அது. ஆகையால் முன்னும் பின்னும் எண்ணாமல் அந்த முறையை போற்றுவது நல்லது. ஒப்பு அல்லாதவரிடத்திலும் தோற்று போவது நல்லதானால் அன்பான வாழ்க்கையில் ஒத்த உரிமை உள்ள ஒருவரிடம் தோற்று போவது மேலும் பெருமை அல்லவா? இந்த உலகம் நம்ப தயங்குகிறது, ஆனால் அல்லல் படுகிறது. உன் கணவர் ஒன்றை சொல்லலாம், அது தவறு என்று உனக்கு புலப்படலாம். அவர் அதையே வற்புறுத்தலாம், உன்னை கடிந்தும் கூறலாம். அப்போது பொறுத்துக்கொள், அவசரப்படாதே, தலைமுழுகி போய்விடாது. சிறிது நேரம் கழித்து அல்லது சில நாள் கழித்து, அப்போது இப்படி சொன்னீர்கள் என்று மெல்ல சொல். கடுமையாய் வேகமாய் சொல்லாதே. நகை முகத்தோடு அன்போடு சொல். அவர் மனம் மாறுவார். அதோடு விட்டுவிடு. அல்லது அப்போதும் உணராமல் உன்னை மேலும் கடிந்தாலும் மேலும் அந்த பேச்சை தொடராதே. அதில் அவரே வென்றவராக இருக்கட்டும். சில நாள் அல்லது சில ஆண்டுகள் வரையில் பொறுக்கும் பழக்கமும் வந்துவிடும். நீ யார் மரபில் வந்தவள் என்று எண்ணிப்பார். கணவனுடைய தவறான வாழ்க்கையை கடிந்தும் கூறாமல் வெறுத்து பகைக்காமல் பல ஆண்டுகள் பொறுத்திருந்த கண்ணகியின் மரபில் வந்தவள் நீ. கண்ணகி சில நாட்கள் பொறுக்கவில்லை, சில ஆண்டுகள் பொறுக்கவில்லை, பல ஆண்டுகள் பொறுத்து பெருமனம் படைத்தவள். கணவனின் தவற்றை அவள் மறக்கவில்லை, அஞ்சி அடங்கி விடவில்லை. பெருமனத்தோடு பொறுத்திருந்தாள். தன் உரிமையை இழந்து விடாமல் பொறுத்திருந்தாள். அதை கடிந்து கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருந்தாள். கணவனை மனம் மாறி இறங்கும் நிலை வரும் வரையில் காத்திருந்தாள். அந்த நிலை வந்ததும் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என கடித்துரைத்தாள். இத்தகைய பெருமனம் இருந்த காரணத்தால்தான் ஒரு துறவியின் உள்ளத்தில் அவள் கோயில் கொள்ள முடிந்தது. அங்கிருந்த ஒரு காவிய கோயிலில் வாழவும் முடிந்தது. இந்த உலகம் எவ்வளவு வேகமாக மாறினாலும் மாறட்டும். திருமணமே இல்லை என்ற அளவிற்கு புதிய உலகம் உரிமை வடிவமாக வந்து நின்றாலும் நிற்கட்டும். அப்போது வாழ்க்கையை எண்ணி பார்க்க வல்லவர்கள் கண்ணகி போன்ற பெண்களை போற்றியே தீருவார்கள். ஏன் தெரியுமா? மனித மனம் இப்படி தியாகம் செய்பவர்களையே என்றும் விரும்பும். இது இயற்கை. எவ்வளவு உரிமை நாட்டம் உடையவனாக இருந்தாலும் ஒரு வியாபாரி தனக்கு ஏய்ந்து நடப்பவனையே கணக்கு பிள்ளையாக வைத்து கொள்ள விரும்புகிறான். எவ்வளவு முற்போக்கு உடையவனாக இருந்தாலும் ஒரு பத்திரிகை ஆசிரியன் தனக்கு தியாகம் செய்யக்கூடியவனையே துணை ஆசிரியராக வைத்து கொள்ள விரும்புகிறான். எவ்வளவு சீர்திருத்தக்காரனாக இருந்தாலும் ஓர் அரசியல் தலைவன் தனக்காக சொந்த கொள்கைகளை விட்டு கொடுக்க கூடியவனையே தன் செயலாளனாக வைத்து கொள்ள விரும்புகிறான். இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் மனிதன் தனக்கு துணையாக ஒருவரை நாடும்போது கண்ணகி போன்ற மனம் உடையவரையே நாடுகிறான். இந்த மனப்பான்மை என்றும் இருக்கும். உலகம் எவ்வளவு மாறினாலும் அதன் பிறகும் இருக்கும். அதனால் என்றும் கண்ணகியின் சிறப்பு எல்லோராலும் போற்றப்படும். திருமணம் போகலாம், இல்வாழ்க்கை மாறலாம். ஆனால் ஆண் பெண் துணை தேடும் போது, பெண் ஆண் துணை தேடும் போதும் இந்த மனப்பான்மை மட்டும் மாறாது. உன் அன்புள்ள வளவன். இத்துடன் கடிதம் 3 முடிவடைந்தது. மீண்டும் சந்திப்போம்.